ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இது வந்து போன செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ. சாரி லேட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்காக. ப்ளீஸ் எல்லோரும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கானை தட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் முருகன் கடவுளுக்கு வந்து நான் வெற்றிலை தீபம் ஏற்றினேன் இல்லையா, அது வந்து ஷார்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் போட்டிருப்பேன். கண்டிப்பாக பார்க்கவே மாட்டேங்க நிறைய பேர் என்னுடைய வீடியோவை. ப்ளீஸ் எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை நான் தப்பாக ஏதாச்சும் சொன்னாலுமே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வர யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து செவ்வாய் உரையில் முருகன் கடவுளுக்கு வந்து வெற்றிலை தீபம் ஏற்றிருக்கோம், அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி சாமிக்கு எல்லாமே பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கு எல்லாமே அதுக்கு முந்தின நாள் திங்கட்கிழமையே நான் தேய்ச்சி வச்சுருந்தேன். அதெல்லாம் குங்குமஞ்செல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். அந்த வீடியோ தான் இது. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. 3 வாரம் வெற்றிலை தீபம் ஏற்றிருக்கேன். முருகன் கடவுளுக்கு வந்து சாமிக்கு வந்து நம்ம தண்ணி வைப்போம் இல்லையா, அதில் வந்து பஞ்ச கற்பூரம் வந்து கொஞ்சமாக நுணுக்கி வைங்க. அது ரொம்ப ஒரு விசேஷமானது, சந்தோஷமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து விக்கிரகங்கள் எல்லாமே சாமிக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாகவே பால் அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னு தெரியல, எனக்கு ஒரு அபிஷேகம் ஃபுல்லாகவே நிறைய பால்லே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால் வெறும் பால் அபிஷேகம் மட்டுமே நான் செஞ்சுருந்தேன். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அவ்வளோ பாலில் முருகன் கடவுளை பார்த்த உடனேமே ரொம்ப இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் தப்பாக செய்கிறேன்னா கரெக்டாக செய்கிறேன்னு எனக்கு தெரியாது. எல்லாமே நான் அவர்கிட்ட கேட்டு தான் செய்வேன். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, எனக்கு வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி சாமிக்கு வந்து பிரசாதமாக வந்து கேசரி செஞ்சு வச்சுருந்தேன். வெற்றிலை தீபம் நார்மலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அந்த மாதிரி வெற்றிலை தீபம் நானுமே ஏற்றிருந்தேன். ப்ளீஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். முருகன் கடவுள்கிட்ட செவ்வாய் ஓரையில் நீங்கள் வெற்றிலை தீபம் 9 வாரம் ஏற்றி பாருங்கள். அவர் என்ன பலன் கொடுப்பாருன்னு நீங்கள் ஏற்றிட்டு நம்பிக்கையோடு ஏற்றுங்க. அதுக்கப்புறமா பாருங்கள். எங்களுடைய பூஜை ரூம் வந்து இதுதான், சின்ன பூஜை ரூம் தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சின்னதாக இருந்தாலும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.